வெயில்னால இந்த எலுமிச்சம்பழம் எவ்வளோ சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட போகிறோம். சரியா? போட்டுட்டு இந்த வீடியோக்கு கடைசியில் இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு உங்களுக்கு கரெக்டாக நான் காட்டி தர போகிறேன். சரியா? அதுக்கு இந்த வீடியோ இருக்க பாருங்கள். இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில் கிடையாது, இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் சரியா மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்கா சரியா இருக்கா சொல்லுங்களேன். நம்மகிட்ட இருக்க பெரிய மூட நம்பிக்கை கேட்போம். ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்டு தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க. கரெக்ட் தானே? நடைபயிற்சி மட்டும் பண்ணதில்ல, யாரா சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை யாரா இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை யாரா வெயிட்டு குறைச்சிருக்காங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணி. நல்லா கேட்டுக்கிடுங்க, ஓகேவா? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதில் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நடத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பரில் வேணும் எழுதி வைங்க. கரெக்ட் தானே? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டோம்னால யாரா சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாரா இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை யாரா வெயிட்டை குறைச்சாங்களா சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டு? வெந்தயம், ஆவாரம்பூ, மூக்கரட்டை கீரை, சிறு குறிஞ்சான் பொடி, கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன், இதை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை யாராவது வெயிட்டை குறைச்சாங்களா? சுகருக்கு ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு சுகருக்கு மட்டும் 4 மாத்திரை, இப்போ மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ இன்சுலினும் சேர்ந்துட்டு வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, சிறுதானியம், மூக்கரட்டைக்கீரை, கருப்பு கவனி, வெள்ளைக்கவனி, சோப்பு கவனி, நடைபயிற்சி. நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், உடல் பருமன், ஹார்மோன் பிரச்சனை, இதுக்கு எல்லாத்தையுமே அவங்க சொல்லக்கூடிய முதல் ட்ரீட்மெண்ட்டு பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். கடைசி தான் மாத்திரை. நீங்கள் பேலன்ஸ் கடைபிடிச்சா மட்டும்தான் நோய் வந்ததற்கான அடிப்படை காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பேலன்ஸ் டயட்டு கடைபிடிக்காமல் மாத்திரை இன்சுலின் மட்டும் போட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த 50 வருஷம் இதே மாத்திரை இதே இன்சுலின் போட்டாலும் நோய் முழுமையாக குணம் அடையாது. அப்படி நான் சொல்லலை, இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, யாராவது ஒரு ஆள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே சேவ் பண்ணி வைங்க, நீங்களே ஒரு போட்டு கேளுங்க. வீடியோ சேவ் கூட போட்டு கேளுங்க, உங்களுக்கே புரியும். சரியா?